ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக காங்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்று சொல்லி நம்முடைய பொதுச் செயலாளர் எல்லா கூட்டத்திலையும் பேசிக்கிட்டு இருக்கார். நிலம் இல்லாதவர்களுக்கு அரசாங்கமே நிலம் வாங்கி 3 சென்ட் நிலம் கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு பொது பிரச்சாரத்திலே சொல்றார். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும், சொல்லணும் மக்கள்கிட்ட. உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னான் திமுகவில். ஆனால் நம்ம 1500ன்னு சொன்னோம். அதை நம்ம ரீச் பண்ண முடியல. என்ன காரணம்? 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சிறிய மாற்றம் என்று சொல்லி மக்கள் 2% ஓட்டை மாற்றி போட்டாங்க. அதில் தான் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டான். சாதனைகளை சொல்லியெல்லாம் இல்லை. அதனால் நம்மளுடைய ஆட்சி காலத்தில் செய்த, தலைவர் காலத்தில், புரட்சி தலைவர் அம்மா காலத்தில், ஆனால் எடப்பாடியார் காலத்தில் செய்த சாதனைகளை சொல்லி நம்ம ஓட்டு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறது உறுதி. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. கொடுத்த வாக்குறுதி எதையுமே செய்யல.